Hi guys, welcome to Jejum's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு நம்ம இன்றைக்கி அவல் லட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லட்டில் ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய லட்டுண்டா ஒன்று ரவா லட்டு, இன்னொன்று அவல் லட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அவல் லட்டு பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சமைக்க தெரியாதவங்க கூட நச்சுண்டு அழகாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவங்க அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வாங்க மக்களே, வீடியோவுக்கு போவோம். அவல் லட்டுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் அவல், ஒரு 1/4 கப்பு தேங்காய் பூ, ஒரு 1/2 கப்பு கருப்பட்டி, அப்புறம் முந்திரி, திராட்சை, நெய், ஏலக்காய், அவ்வளோதான். 2 ஸ்பூனு அவலை வறுக்கிறதுக்கு நெய் போட்டுக்கிறோங்க. பெரிய ஸ்பூனில் 2லேருந்து 3 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கிறலாம். நான் 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் 200 கிராம் அவலை போடுறேன். வெள்ளை அவலை தான் இது, நீங்கள் சிவப்பு அவலை வேணாலும் போட்டுக்கிறலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டுங்க, எல்லாமே நல்லா பொரிஞ்சிடும். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கிறோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா நம்மளுக்கு அவல் கறிவீரும், அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். நல்லா மெதுவான தீயிலே வச்சு பொரிங்க. அதில் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிரும். நம்மளுக்கு எப்படி பொரியலாம் பொரியும், அந்த மாதிரி அரிசி எப்படி பொரியும் அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிரும். அதோடு எடுத்து ஆற வச்சுட்டு தேங்காய் பூ வறுக்க வேண்டியதான். அதே நெய்யில் நம்ம தேங்காய் பூ வறுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெய் பற்றினா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. இப்போ தேங்காய் பூ 1/4 கப்பு தேங்காய் பூ போதும். அதுவே நீங்கள் காஞ்ச தேங்காய் பூ வச்சுருந்தீங்கன்னா அது போடுங்க. இல்லை தேங்காய் பூ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பொட்டுக்கடலையை வறுத்து அரைச்சி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை போடுங்க. தேங்காய் பூ போடலாம், பொட்டுக்கடலையும் போடலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ நல்லா ஆறி போயிருக்குது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம ரவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி நுரண்டு அரைச்சிக்கிறணும். ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க. இனிப்புக்கு உப்பு போட்டால் தான் நல்லா கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரவை மாதிரியே நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ எந்த தட்டில் பரட்ட போகிறீங்களோ அந்த தட்டில் கொட்டிக்கிறங்க. 1/2 கப்பு கருப்பட்டி போடுங்க. அப்புறம் தேங்காய் பூ வறுத்ததை போடுங்க. ஏலக்காய் ஒரு 3லேருந்து 4 போடுங்க. இதையும் நல்லா அரைச்சிக்கிறங்க. இதையும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம அந்த அவல் வச்சுருக்குறோம்ல அதில் கொட்டுங்க. தேங்காய் பூ, கருப்பட்டி, ஏலக்காய் 3 அரைச்சோம்ல அதை மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணால் விலைக்கு ஆகாது. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாத்துலேயும் நம்மளுக்கு இனிப்பு சேரும். புட்டு மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி புழுண்டு நம்ம அழகாக செஞ்சுக்கிறணும். இதுதான் பக்குவம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க முந்திரியை வறுத்து கொண்டு கொட்டுவோம். 2 ஸ்பூன் நெய் போடுங்க. நம்ம 200 கிராம் இதுக்கு முதல்ல ஒரு 2 ஸ்பூன் போட்டோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன், மொத்தம் கணக்குன்னு பார்த்தா 4 ஸ்பூன் நெய். அப்புறம் முந்திரியை எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் ஒரு முந்திரியை 3ஆக கட்டிங் பண்ணி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிஸ்மிஸ்ஸு பெருசாக இருந்தால் பாதியாக கட்டிங் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து அந்த அவலோட இதில் கொட்டிட வேண்டியதை சுடச்சுடவே கொட்டி கிண்டணும். சுடச்சுடவாக இருக்கிறனால நம்மளுக்கு கை போட முடியாது. கொஞ்சம் நேரம் ஸ்பூன் வச்சு கிண்டி விடுங்க, கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் கை போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிரட்டிக்கிறங்க. பிரட்டிக்கிட்டு நீங்கள் லட்டு பிடிக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். முத பிடிக்கும்போது கொஞ்சம் உதிரி மாதிரி தெரியும். பிடிக்க உங்களுக்கு நல்லா வந்துடும். நல்லா கையில் வச்சு நல்லா இறுக்கி நம்ம உருண்டை போடணும். இந்த மாதிரி இறுக்கி செஞ்சீங்க அப்படின்ட்டு அது நல்லா செட் ஆயிரும். செட் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழெல்லாம் உதறாது. இந்த அளவு 200 கிராம் அவளுக்குள்ள அளவு கரெக்டான அளவு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தைரியமாக செய்யுங்க மக்களே. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க மக்களே. 10 நிமிஷத்தில் நம்ம அவல் லட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இந்த அவல் லட்டு செஞ்சு பிரசாதமாக செஞ்சு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க மக்களே. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவங்க அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Jejum's, see you soon. Bye.